மற்றும் வேல் அறக்கட்டளை இணைந்து வழங்கும் இணைய வழி உரையரங்கம். நீங்களை காணான் கழிஞ்சது சந்தோஷம். நீங்களுக்கு இது இஷ்டமாயோ? என்னங்க திடீர்னு மலையாளத்துல பேசுறேன்னு பாக்குறீங்களா? ஏன்னா இந்த காணொளி முழுவதுமாவே நம்ம மலையாள கலைகளையும் அதனோட பண்பாட்டை பத்தியும் தான் தெரிஞ்சுக்க போறோம். இதை கேரள பேராசிரியர் சொன்னா எப்படி இருக்கும்? வாங்க காணொலிக்குள்ளே போய் தெரிஞ்சுக்குவோம். அனைவருக்கும் வணக்கம். திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயராய்வுத்துறை மாணவர்கள் மற்றும் வேல் அறக்கட்டளை இணைந்து வழங்கும் இணையவழி உரையரங்கின் கருத்துரையாளர் பேராசிரியர் ப. ஜெயகிருஷ்ணன் ஐயா அவர்களை பற்றிய அறிமுக உரை வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தனித்துவம், தன்முனைப்பு, தன்னார்வம், அறிவு தேடல், கடின உழைப்பு, நல்ல குறிக்கோள், சமுதாய உணர்வுகள், ஒழுக்க நெறிகள் இவை அனைத்தையும் ஒருங்கே கொண்டு வலம் வருபவர். தமிழ், ஆங்கிலம், மொழியியல் ஆகியவற்றில் முனைவர் பட்டம் பெற்றவர். பேராசிரியராக 19 வருடமும், ஆராய்ச்சியாளராக 23 வருடமும், தமிழ்துறை தலைவராக 6 வருடமும் பணியாற்றியவர். 63 ஆய்வியல் நிறைஞர்களையும் 15 முனைவர் பட்ட ஆய்வாளர்களையும் உருவாக்கியவர். 17 நூல்களையும், தமிழ் மற்றும் மலையாள மொழிபெயர்ப்பில் 6 நூல்களையும், 85 ஆய்வு கட்டுரைகளையும் படைத்து தனக்கென தனி சிறப்பினை பெற்றவர். பன்னாட்டு கருத்தரங்கம், தேசிய மாநில அளவிலான அரங்குகளில் ஆய்வு கட்டுரைகளை பல அறிஞர்கள் முன்னிலையில் அரங்கேற்றியவர். சிறந்த ஆய்வு கட்டுரைக்கான விருது 2007, சிறந்த ஆராய்ச்சி ஆலோசகர் விருது 2018, புகழ்பெற்ற ஆசிரியருக்கான விருது 2018, தமிழ் செம்மல் விருது சுவாச 2019 ஆகிய விருதுகளை தன்வசமாக்கியவர். இத்துணை பெருமைக்குரிய கேரள பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராசிரியர் ப. ஜெயகிருஷ்ணன் ஐயா அவர்களை இவ்வுரையரங்கில் கருத்துரை வழங்க வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறேன். திருவாரூர் திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயராய்வுத்துறை மாணவர்களுக்காக கேரள கலைகளும் பண்பாடும் என்ற தலைப்பில் எனது உரையை வழங்குகிறேன். பண்பாடு என்பது வாழ்க்கை முறை, அதாவது வே ஆஃப் லைஃப் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். பழம்பெருமை வாய்ந்த ஒரு பண்பாட்டின் வரலாற்றை அறிந்து கொள்வதற்கு அதன் அப்பகுதியிலே வழங்கும் மொழி, இலக்கியம், கலை போன்றவற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அகழ்வாராய்ச்சிகள், பண்டைய கல்வெட்டுகள், நாணயங்கள் போன்றவற்றின் வாயிலாகவும் நான் பண்பாட்டை தெளிவாக அறிந்து கொள்ளலாம். பிற சான்றுகளை விட இலக்கிய சான்றுகளே தமிழ் பண்பாட்டை, குறிப்பாக திராவிட பண்பாட்டை அறிந்து கொள்வதற்கு நமக்கு பெரிதும் துணை செய்கின்றது. கேரள பண்பாடு போன்று முக்கியத்துவம் வாய்ந்ததே கேரள கலைகள். பழமையையும் புதுமையையும் உட்படுத்தி அமைந்ததே கேரள கலைகள். கேரளத்தில் இன்று வழங்கப்படும் நாட்டுப்புற கலைகள், நடனக்கலை, நாடகக்கலை, கைவினை கலைகள், கட்டிடக்கலை, ஓவியக்கலை, இசைக்கலை, சிற்பக்கலை ஆகிய அனைத்து கலைகளுக்கும் தமிழ் இலக்கியத்தோடு மிகுந்த தொடர்பு உள்ளது. கேரள கலைகளை அறிந்து கொள்வதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுந்த தமிழ் இலக்கியத்தினுடைய வரலாற்றையும், நமது சங்க இலக்கியம், பக்தி இலக்கியத்தினுடைய கேரள மக்களோடு உள்ள தொடர்பையும் நாம் அறிந்து கொண்டால்தான் கேரள கலைகளை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். இன்று வழக்கில் இருக்கும் மலையாளம், தமிழ், கன்னடம், தெலுங்கு ஆகிய திராவிட மொழிகளுக்கு மூலமாக இருந்த மொழியில் சங்க இலக்கியம் படைக்கப்பட்டுள்ளது. தமிழுக்கும் மலையாளத்திற்கும் பிற திராவிட மொழிகளை விட நெருக்கம் மிகுதி. சான்றாக தமிழிலே நாம் தவளை, மலை, இலை, வடை, குடை என்றெல்லாம் சொல்லுகிறோம். இந்த சொற்களினுடைய இறுதி பகுதியிலே உள்ள ஐ என்பதை ஆவாக மாற்றிவிட்டால் மலையாள சொற்கள் ஆகிவிடும். அதாவது மலை என்பதை மலா, இலை என்பதை இலா, வடா, குடா, தவளா என்று மாற்றினால் அவை எளிதில் மலையாளமாகிவிடும். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதிய பேரறிஞர் கால்டுவெல் அவர்கள் முதலில் தமிழும் மலையாளமும் ஒரே மொழி என்றுதான் அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருந்தாராம். பின்னாளில் மலையாள மொழியிலே காணப்படுகிற இலக்கியங்களை பார்த்து விட்டுதான் அதை நாம் தனி மொழியாக அதை அறிந்து கொண்டதாக அவருடைய குறிப்பு நமக்கு தெரிவிக்கிறது. வேறொரு தமிழுக்கும் மலையாளத்திற்கும் உள்ள வேறொரு வேறுபாடு இடம், எண், பால் பாகுபாடு. நாம் தமிழிலே அவன் வந்தான், அவன் வருகிறான், அவர்கள் வருகிறார்கள் என்று பெயருக்கு ஏற்றவாறு வினையின் உள்ள இறுதி பகுதியை கொண்டு நாம் வினையை முடிக்கிறோம். ஆனால் மலையாளத்தில் இந்த
பாகுபாடு, அதாவது பெயருக்கு ஏற்ற இறுதி பாகுபாடு, போஸ்ட் பொசிஷன்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், அது கிடையாது. சான்றாக அவன் வன்னு, அவள் வன்னு, அவர்கள் வன்னு, தென்னு என்றுதான் அவர்கள் கூறுகிறார்கள். இதற்கு இணையான சொல் தொல்காப்பிய சொல்லதிகாரத்தில் 227வது நூற்பாவில் அவன், அவள், அது ஓடும் என்று நூற்பா வந்துள்ளது. அது ஓடும் என்று நாம் தமிழிலே சொல்லுவோம். அவன் ஓடும், அவள் ஓடும் என்று நாம் சொல்வதில்லை. ஆனால் மலையாளத்தில் அவன் ஓடும், பால் பாகுபாடு அங்கு இல்லை. அவள் ஓடும், அது ஓடும் என்று அவர்கள் சொற்களை பயன்படுத்துகிறார்கள். ஆகவே மலையாளத்திற்கு செம்மொழி என்கிற ஒரு உயர்வு கிடைத்ததற்கு காரணமாக தொல்காப்பியத்தில் காணப்படும் இதுபோன்ற சொல்லாட்சிகள், இதுபோன்ற நூற்பாக்கள், சங்க இலக்கியத்திலே காணப்படும் சான்றுகளை மத்திய அரசு கொடுத்துதான் மலையாள மொழிக்கு செம்மொழி என்கிற ஒரு உயர்வு கிடைத்துள்ளது. ஆகவே மலையாளத்திற்கு மட்டுமல்ல, கன்னடத்திற்கும் தெலுங்கிற்கும் கூட செம்மொழி என்ற உயர்வு கிடைத்ததற்கு காரணமாக இருந்தவை சங்க இலக்கியங்கள். இவ்வகையில் சங்க இலக்கியத்திற்கும் கேரளத்திற்கும் என்ன தொடர்பு என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொண்டோம் என்றால் 2000 ஆண்டு கேரள பண்பாட்டையும் கேரள கலைகளையும் நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். கொடுந்தமிழ்களில் ஒன்றே மலையாளம் என்று சுட்டுகிறார் கால்டுவெல். குடநாடு, குட்டநாடு, கற்காநாடு, வேநாடு, ஊழிநாடு என்ற 5 பகுதிகளில் உருவாக்கப்பட்ட கொடுந்தமிழே மலையாளம். மலையாளம் கொடுந்தமிழாக மாறுவதற்கு முக்கியமாக 3 காரணங்களை சுட்டுகிறார் கால்டுவெல். முதலாவதாக மலையாள மக்கள் மேற்கொள்ளும் சடங்கு முறையில் அமைந்த வேறுபாடுகள். தமிழ்நாட்டில் இல்லாத சில வாழ்க்கை முறைகளை 2வது காரணமாக சுட்டுகிறார். குறிப்பாக மருமக்கள் தாயமுறை, முன்குடுமி இடுதல், ஒரு குறிப்பிட்ட முறையில் வேட்டி அணிதல். 3வது காரணமாக நம்பூதிரிகளின் ஆதிக்கமும் ஆரிய திராவிட கலப்பையும் சுட்டுகிறார் கால்டுவெல். இதில் வடமொழியை விட, அதாவது ஆரிய பண்பாட்டை விட தமிழ் பண்பாட்டையே மலையாள மக்கள் பெரிதும் பின்பற்றுகின்றனர் என்று கூறுகிறார் கால்டுவெல். இன்றைய கேரளம் அன்றைய சேரநாடுமாக இருந்த நிலப்பகுதியில் பல தமிழ் நூல்கள் இயற்றப்பட்டன. நமக்கெல்லாம் தெரியும், சங்க இலக்கியத்தினுடைய மொத்த பாடல்கள் 2381. இவற்றில் கேரள புலவர்கள் அல்லது கேரள அரசர்கள் பாடியவை 349. சங்க இலக்கியத்தில் இடப்பெயர்கள் மொத்தம் 500 பயின்று வருகின்றன. அவற்றில் கேரள இடப்பெயர்கள் மட்டும் 100, அதாவது 20 விழுக்காடுகள். சங்க இலக்கியத்திலே பயின்று வருகிற கூடலூர் கிழார் எழுதிய 500, 10 சேர அரசர்களை பற்றி பாடிய ஒரு சிறப்பான புறநூல். 2ம் முழுக்க முழுக்க கேரள அரசர்களை பற்றியும் கேரள மக்களை பற்றியும் கேரள பண்பாட்டை பற்றியும் எடுத்து எம்பும் 2 சங்க நூல்களாகும். அதோடு பிற சங்க இலக்கிய நூல்களிலே 40ற்கும் மேற்பட்ட சேரநாட்டு புலவர்கள் பாடல்களை பாடியிருக்கிறார்கள். இந்த பாடல்களெல்லாம் நாம் ஓரளவு கற்றுக்கொண்டோம் என்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த கேரள பண்பாட்டை நம்மால் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து கிபி 7-8 நூற்றாண்டுகளிலே நம்முடைய பக்தி இலக்கியங்களான சைவம் மற்றும் வைணவ இலக்கியங்களிலும் கேரள பண்பாட்டை பற்றி, கேரள இடப்பெயர்களை பற்றி, கேரள கலைகளை பற்றி தெளிவாக விளக்குகின்றதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். சான்றாக குலசேகர ஆழ்வார் எழுதிய பெருமாள் திருமொழி, சேரமான் பெருமாள் நாயனார் எழுதிய பொன்மன்ன தந்தாதி, திருவாரூர் மும்மணி கோவை, ஆதி உலா, வேணாட்டடிகள் எழுதிய திருவிசைப்பா, அதாவது 9ஆம் திருமுறை, ஐயனாரிதனார் எழுதிய புறப்பொருள் வெண்பா மாலை ஆகியவை சேர நாட்டை பற்றியும் சேர நாட்டில் உள்ள மொழியை பற்றியும் சேர நாட்டில் உள்ள பழக்க வழக்கங்களை பற்றியும் தெளிவாக பேசுகின்றன. முத்தொள்ளாயிரம் ஒரு சிறந்த நூல். அதிலே ஏராளமான சொல்லாட்சிகளும் அதில் பயின்று வரும் பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், சடங்குகள் போன்றவை அனைத்தும்
கேரளத்தில் உள்ள பண்பாட்டோடு ஒட்டி காணப்படுகின்றன. கிபி 14ஆம் நூற்றாண்டில் நாராயணதாசர், அவர் ஒரு வைணவ புலவர், கேரள பண்பாட்டை தனது நூலிலே மிக தெளிவாக பதிவு செய்துள்ளார். ஆழ்வார்கள், நாயன்மார்கள் பாடல்களில் நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் கேரள இடப்பெயர்கள் ஏராளம் அதிலே பயின்று வந்துள்ளன. சான்றாக திரிவன் பரிசரம், திருவட்டாறு, திருவனந்தபுரம், திருச்செங்கூந்தூர், திருப்புலியூர், திருவன்வண்டூர், திருவல்லா, திருக்கடித்தானம், திருவாரன்விளை, ஆரன்முளா என்று இப்பொழுது சொல்லுகிறார்கள். இதெல்லாம் கோட்டை அருகிலே இருக்கின்ற பெயர்கள். இவற்றையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது கேரள இடப்பெயர்கள் அனைத்தும் அன்று காணப்பட்ட தமிழ் இலக்கியங்கள் தான் பயின்று வந்துள்ளன. தற்காலத்திலே நாம் சங்க இலக்கியம் பார்த்தோம், பக்தி இலக்கியம் பார்த்தோம். பின்பு தற்காலத்திலே நாம் பார்ப்போம் என்றால் நலந்திகள் நாராயண குருதாசர், நாராயணகுரு, சட்டம்பி சுவாமிகள், பேராசிரியர் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை, லட்சுமண பிள்ளை, பேராசிரியர் சிவராஜ பிள்ளை, பேராசிரியர் இளைய பெருமாள் போன்றவர்கள் கேரள மண்ணிலே எழுந்த சிறந்த தமிழ் அறிஞர்கள் என்று கூறலாம். இவற்றில் பேராசிரியர் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர்கள் எழுதிய பாடலே இன்று தமிழ்தாய் வாழ்த்தாக விளங்குவது குறிப்பிடத்தக்கதாகும். தற்காலத்திலே நீலபத்மநாபன், உங்களுக்கு எல்லாம் தெரியும், மாதவன் சாகித்ய அகாடமியினுடைய விருதை பெற்றவர்கள், நகுலன், கவிமாமணி குமரேசன், இன்னும் பலர் கேரள மண்ணிலே தோன்றி தமிழ் இலக்கிய பணியை செய்தவர்கள். தமிழிலிருந்து மலையாளத்திற்கு ஏறத்தாழ 250க்கும் மேற்பட்ட நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. அதுபோன்று மலையாளத்திலிருந்து தமிழுக்கும் 200க்கும் மேற்பட்ட மொழிபெயர்ப்புகள் வந்துள்ளன. கேரளத்தில் தமிழ் சுவடிகள் மட்டும் 6000 சுவடிகள் உள்ளன. கேரள பல்கலைக்கழக சுவடியியல் புலத்திலே இதை நம்மால் பார்வையிட முடியும். இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் மலையாளம், அதாவது இன்றைய கேரளம் அன்றைய சேர நாட்டிலே எழுந்த நூல்கள் மலையாள பண்பாட்டை, அதாவது கேரள பண்பாட்டை, கேரள கலைகளை தெளிவாக எடுத்து இயம்புகின்றன என்று கூறலாம். கிபி 2ஆம் நூற்றாண்டிலே எழுந்த முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். முத்தமிழ் காப்பியமாகிய சிலப்பதிகாரம் 1800 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் என்று அறிஞர்களால் வரையறை செய்யப்பட்டுள்ளது. அதில் ஒரு காண்டம் மஞ்சிக்காண்டம். மஞ்சிக்காண்டம் முழுக்க முழுக்க கேரளத்தை பற்றியும் கேரள பெயர்களை பற்றியும் தெளிவாக பேசுகிறது. மலைநாட்டு நிகழ்வுகள் சிலப்பதிகாரத்திலே பார்க்க முடியும். கண்ணகி வழிபாடு முதலில் கேரளத்தில் தான் தொடங்குகிறது. கேரளத்திலே இன்று காணப்படும் மங்களாதேவி கோயில், கொடுங்கலூர் பகவதி, செங்கனூர் பகவதி, திருவனந்தபுரம் ஆற்றுகால் பகவதி, பாலக்காட்டு பகவதி, குறும்ப பகவதி, பூமலா, பெருமலை வழிபாடு. அதாவது பெருமலை என்பது முதுவான் என்கிற பழங்குடி வாழும் ஒரு இடம். பெருமலையூர் என்று சொல்லுகிறார்கள். சிலப்பதிகாரத்திலே வருகிற பெருமலையும் இந்த பெருமலைதான் என்று ஆராய்ச்சியாளர்கள் சான்றுகளுடன் கூறுகிறார்கள். இந்த சான்றுகள் எல்லாம் நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சிலப்பதிகாரத்திற்கும் கேரளத்திற்கும் மிகுந்த தொடர்பு, அதாவது கேரள மண்ணிலே எழுந்த ஒரு காப்பியம்தான் சிலப்பதிகாரம். ஆகவே சங்க இலக்கியத்தை தொடர்ந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக தமிழிலே கிடைக்கும் சிலப்பதிகாரத்தை நாம் சற்று ஆழமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சிலப்பதிகாரம் கட்டுரை காதையிலே 184வது அடியில் தொடங்கும் பாடலை நாம் ஆராய்ந்து பார்த்தால், அவுணரை கடந்த சுடரிலை நெடுவேல் நெடுவேல் குன்றம் அடி வைத்து ஏறி என்ற ஒரு வரி வருகிறது. இந்த குன்றம் என்பது மங்களாதேவி கோயில் அமைந்துள்ள அந்த மலையைத்தான் குறிக்கிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் தெளிவாக கூறியுள்ளனர். அதாவது சேரன் செங்குட்டுவன் பத்தினி கோட்டம் எடுத்த இடம் அந்த மங்களாதேவி கோட்டம் என்கிற அந்த மலையிலே அமைந்திருக்கிற இடம். சிலப்பதிகார அரும்பது உரையாசிரியரும் ஊவே சாமிநாத ஐயரும் நாமு வேங்கடசாமி நாட்டாரும் சேரன் செங்குட்டுவன் கோயில் கட்டிய இடம் இந்த மங்களாதேவி கோட்டம் தான் என்று ஆராய்ந்து கூறுகிறார்கள். கேரள மாநிலத்திலே உள்ள குமுளி என்கிற இடத்திலிருந்து சுமார் 1500 மீட்டர் உயரமான இந்த மலையில்தான் இந்த மங்களாதேவி கோட்டம் அமைந்துள்ளது. இதுதான் அந்த மலை. கூடலூரிலிருந்து மங்களாதேவி கோயிலுக்கு தெற்கே நோக்கி செல்லும் வழி. இந்த மலையை நாம் சற்று கூர்ந்து பார்ப்போம். இது ஒரு விலங்கை நமக்கு நினைவுபடுத்துகிறது. அதாவது யானையுடைய முதுகை போன்று
இது தெளிவை நமக்கு காட்சி அளிக்கிறது. இதை பற்றிய விளக்கம் எல்லாம் சிலப்பதிகாரத்திலே தெளிவாக வருகிறது. சிலப்பதிகாரம் குன்றக்குறைவில் 16வது அடியிலே பெருமாள் களிற்று பெயர்வோன் போன்று, அதாவது பெருமாள் களிறு, அதனுடைய பொருள் யானை, பெருமாள் களிரை போன்று அந்த மலை காணப்படுகிறது என்று சிலப்பதிகாரம் தெளிவாக விளக்குகிறது. மங்களாதேவி கோயிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது தெரியும் ஏரிதான் இந்த ஏரி, பெரியார் ஏரி, அதாவது இப்பொழுது உள்ள முல்லை பெரியார். ஆகவே கேரளத்தில் உள்ள இந்த இடத்தில்தான் சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு கோயில் கட்டியிருக்க வேண்டும் என்பது ஆராய்ச்சியாளர்கள் மட்டுமல்ல, இப்பொழுதுள்ள பல்வேறு சான்றுகளும் சிலப்பதிகார வரிகளுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு தெளிவாக அதை உறுதி செய்ய முடியும். அந்த மங்களாதேவி கோயிலுடைய கல்வெட்டுகளை நாம் பார்த்தால் சிலம்பு மிக கலை நுட்பத்துடன் பொறிக்கப்பட்டுள்ளதை நம்மால் பார்க்க முடியும். இந்த படத்திலே நீங்கள் உற்று பார்க்கும்போது நம்மால் அறிந்து கொள்ள முடியும். கலை நுணுக்கமான இந்த கட்டிடத்தில் பல்வேறு கலை நுட்பங்களையும் இதிலே தெளிவாக இதில் செய்திருப்பதை நம்மால் பார்க்க முடியும். அரும்பத உரையாசிரியர் மங்களம் அடந்தை என்பதற்கு மங்களாதேவி என்றே குறிக்கிறார். அது சிலப்பதிகார உரையாசிரியர். ஆயிலை கோட்டம் என்பதற்கு மங்களாதேவி கோயில் என்றும் குறிப்பிடுகிறார். ஆகவே இந்த கோட்டம்தான் நாம் மங்களாதேவி, அதாவது கண்ணகிக்கு சிலை கோவில் எடுக்கப்பட்ட இடம் என்று இதையெல்லாம் வைத்து நம்மால் உறுதியாக புரிந்து கொள்ள முடிகிறது. நாம் கட்டடக்கலைக்கு வருவோம். கொடுங்கலூர் அருகே திருவஞ்சிக்குளம் என்னும் இடத்தில் அமைந்திருப்பதும் சேரமான் பெருமாள் நாயனார் சுந்தரர் இருவரும் வழிபட்டதுமான சிவன் கோயிலின் கோபுர தோட்டம். சிலப்பதிகாரத்தில் எவ்வாறு ஒரு கட்டிடம் அமைந்திருக்க வேண்டும், அதோட அமைப்பு என்ன என்பதை பற்றியெல்லாம் விளக்கங்கள் வருகின்றன. இது கேரளத்தில் அமைந்திருக்கிற சிலப்பதிகாரத்தோடு தொடர்புடைய ஒரு கட்டடக்கலை ஆகும். அந்த கோயிலினுடைய நுழைவு வாயிலை நாம் இந்த படத்திலே பார்க்கிறோம். கேரளத்தில் மட்டும் காணப்படும் நுழைவு வாயில், அதாவது மதில். இதை பற்றியுள்ள வர்ணனைகள் எல்லாம் தமிழ் இலக்கியங்களிலே வருகின்றன. குறிப்பாக சிலப்பதிகாரத்திலே தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. இங்கு வழங்கப்படும் இசைக்கருவிகள், அதாவது கூத்தம்பலம் என்று சொல்லுவார்கள், நாட்டியமாடும் அந்த இடத்திற்கு, அந்த மேடைக்கு பெயர் கூத்தம்பலம். அங்கே இசைக்கப்படும் மிழாவு, சங்கு, இடைக்கா, குறுங்குழல், தாழக்கூட்டம் என்பவையெல்லாம் சிலப்பதிகாரத்திலே விளக்கப்படுகின்றன. நடிகர் காதையில் வரும் பறையூர் கூத்தை சாக்கையின் ஆடலின் மகிழ்ந்து, இந்த பறையூர் என்கிற அந்த இடம் பரவூர் என்று கேரளத்தினுடைய கோட்டயத்தின் அருகிலே இந்த ஊர் இப்பொழுதும் உள்ளது. அடுத்து நாம் பார்ப்பது சிலப்பதிகாரத்தில் வருகிற கலைகள். சிலப்பதிகாரத்தில் காணப்படும் 11 வகையான கூத்துக்கள் இன்றும் கேரளத்தில் பல்வேறு வடிவங்களில் காணப்படுகின்றன. கண்ணகிக்கு சிலை எடுத்து வடநாட்டிலிருந்து சேரன் செங்குட்டுவன் திரும்பும் போது பரவூரில் கூத்தை சாக்கையன் ஆடலில் பார்த்ததாக சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. நான் கூறியது போன்று இந்த பரவூர் இப்பொழுது கோட்டயத்தின் அருகிலே காணப்படும் ஒரு இடமாகும். மாங்காட்டு மறையூர். இந்த சிலப்பதிகாரத்தில் வரும் ஆட்டம், பாட்டம், கொட்டு, வரி போன்ற அனைத்துமே கேரளத்திற்கும் சிலப்பதிகாரத்திற்கும் இடையே அமைந்த தொடர்பை நமக்கு எடுத்து காட்டுகின்றன. இந்த கேரளத்திலே காணப்படும் கதகளி, திரை, கைகொட்டிக்களி, களமெழுத்து, களரிப்பயிற்று, நங்கியார் கூத்து, சாக்கியார் கூத்து, கூடியாட்டம், துள்ளல், திருவாதிரை, படையணி, தீயாட்டு, தெக்கன்பாட்டு, தெய்யம், பறையன் கூத்து, பறையன் துள்ளல், பூதம் களி, வட்டக்களி, பரிசமுட்டுக்களி, பூரக்களி, மாப்பிளா பாடல்கள், மார்க்கங்களி, வேலக்களி, தவிட்டு நாடகம், தப்மூட், மாரியாட்டம், முடியேட்டு, கும்மாட்டி, மோகினியாட்டம், யக்ஷகானம், வடக்கன்பாட்டு, வில்லுப்பாண்டு போன்றவை எல்லாம் கேரள கலைகளாக வழங்கப்படுகின்றன. இவற்றில் 90 விழுக்காடு கலைகளும் சங்க இலக்கியத்திலும் அல்லது சிலப்பதிகாரம் விளக்குகிற கலைகளோடு தொடர்புடையவர். தவிட்டு நாடகம் ஒரு கிறித்தவத்தை தொடர்புபடுத்தி நிகழ்த்தப்படும் கலை. தப்மூட் என்பது ஒரு இஸ்லாமிய மதத்தோடு தொடர்புடைய ஒரு கலையாக கேரளத்தில் இன்றும் வழங்கப்படுகிறது. கேரள நாட்டுப்புற கலைகளாக போராட்ட நாடகம், புலிக்களி, மான்களி, முடியேற்று, வில்லடிச்சான் பாட்டு, மருதுகோலம், பாக்கனார் கூத்து, மூடியாட்டம், கும்மி,
கூடமுத்து, குரத்தியாட்டம், காக்கரசி நாடகம், தெய்வக்களி போன்றவற்றை நாம் கூறலாம். இவையெல்லாம் நாடோடி கலைகளாக இன்றும் கேரளத்திலே வழங்கி வருகின்றன. இவற்றில் பெரும்பான்மையான நாடோடி கலைகள் ஓணம், கேரளத்தில் நிகழ்த்தப்படும் தமிழகத்திற்கு இணையாக நடைமுறையில் இருக்கும் ஓண நன்னாளில் இக்கலைகள் நிகழ்த்தப்படுகின்றன. எல்லோருக்கும் தெரியும், கதைகளி என்பது கேரளத்தின் ஒரு முக்கிய கலையாகும். பல கலைகளின் பல்வேறு வடிவங்களை உள்ளடக்கிய கலை வடிவமே இந்த கதகளி. நடனம், இசை, நடிப்பு, வாத்தியம் போன்ற அனைத்து கலைகளும் கதகளியில் ஒட்டுமொத்தமாக சிறந்து விளங்குகின்றன. நாம் அனைவரும் கேரளத்தில் வழங்கப்படும் கதகளி நடனத்தை ஒரு சில நிமிடங்கள் நாம் பார்ப்போம். சிலம்பு குறிப்பிடும் நோதிரம் என்கிற புற நேர்மை பண், அதாவது இசை, அந்த பண் புறநூர்மா என்று கதகளியில் இன்றும் வழங்குகிறது. சிலப்பதிகாரம் குறிப்பிடும் பல்வேறு நடிப்பு அசைவுகள், சொற்கள், பாடல்கள் இன்றும் கதகளியில் வழங்குகின்றன. இவை சிலப்பதிகாரத்திற்கும் கேரளத்திலே வழங்கப்படும் ஒரு முக்கிய கலையான கதகளிக்கும் உள்ள தொடர்பை நமக்கு எடுத்து காட்டுகின்றன. ஓணம் கேரள மக்களால் சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு அறுவடை திருநாளாகும். கணம்கொள் அவுணர் கடந்த குலந்தார் மாயோன் மேய ஓண நன்னாள் என்று மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது. சங்க காலத்திலே ஓண நன்னாள் கொண்டாடப்பட்டதாக சங்க இலக்கியம் குறிப்பிடுகிறது. அந்த ஓணம் இன்று கேரளத்தில் தான் வழங்குகிறது. இவையெல்லாம் நாம் சங்க இலக்கியத்திற்கும் கேரளத்திற்கும் உள்ள தொடர்பை நமக்கு எடுத்து காட்டுகின்றன. களமெழுத்து என்பது ஒரு முக்கிய கலையாக கேரளத்தில் நிகழ்த்தப்படுகிறது. அதாவது இது கண்ணகியோடு தொடர்புடைய ஒரு கலை. தாய் தெய்வம் பல நிற பொடிகளால் மார்பு பகுதி சிரட்டில் அவிக்கப்பட்ட கூட்டு. களமெழுத்து என்பது கேரளத்தில் வழங்கப்படும் ஒரு முக்கிய கலையாகும். இங்கு ஒரு களம் என்பது பல்வேறு வகையான பொடிகளால் தரையிலே களத்தை வரைந்து அதிலே பொடிகளை நிரப்பி ஒரு படம் போன்று வரைகிறார்கள். ஒரு மார்பு மட்டும் வைக்கப்படுகிறது. அது செழிப்புள்ள ஒரு பகுதி என்கிற நிலையிலே அவிக்கப்பட்ட புட்டை அந்த இடத்திலே வைக்கிறார்கள். செழிப்பு என்பதை அது குறிக்கிறது. ஆகவே கண்ணகியினுடைய ஒரு மார்பகம் இல்லாத கண்ணகியை நினைவூட்டுவது நிலையில் இந்த களமெழுத்து இன்றும் கேரளத்தில் நிகழ்த்தப்பட்டு வருகிறது. கேரளத்தின் வடக்கு பகுதியிலே காணப்படும் மலபார், அதாவது அங்கே வழங்கப்படும் மரக்கலப்பாற்று என்று தோட்டம்பாட்டு என்று வழங்கப்படுகிறது. அங்கு கண்ணகியை அவர்கள் கண்ணகி சீர்பா என்று வழங்குகிறார்கள். அதாவது கன்னியார் களி என்றும் அங்கே வழங்குகிறார்கள். களி என்பது விளையாட்டு. ஆகவே கன்னியார் களி என்பது கண்ணகியார் களி என்றும் அது பொருள்படும். கேரளத்திலே இருக்கும் அரையர், முதுவான் போன்றோர் மத்தியில் வழங்கப்படும் பல்வேறு நாட்டுப்புற கதைகளும் நம்பிக்கைகளும் கலைகளும் கண்ணகியோடு, அதாவது சிலப்பதிகாரத்தோடு தொடர்புடையவை. கோயிலன் சரித்திரம் என்ற ஒரு கதையும் மன்னான் இடத்தில் வழங்குவதாக பேராசிரியர் நசிமுதீன் போன்றவர்கள்
நாட்டுப்புற அறிஞர் நசிமுதீன் போன்றவர்கள் சிறப்பாக ஆய்வு செய்து நூல்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். நங்கியார், மார்க்கி சதி, உஷா நங்கியார் ஆகியோர் இன்றும் நங்கியார் கூத்து என்று ஒரு கூத்தை நிகழ்த்தி வருகிறார்கள். கூத்தம்பலங்களில் நம்பியார் வீடுகளில் பெண்கள் சிலம்பு கதையை பாடி அதனுடைய கை முத்திரைகள், சிலப்பதிகாரத்திலே வர்ணிக்கப்படுகிற கை முத்திரைகள், அணிகலன்கள் ஆகியவற்றை அணிந்து கொண்டு அந்த கை முத்திரையோடு அவர்கள் சிறப்பாக இந்த கூத்தை நிகழ்த்துகிறார்கள். தெய்யம் என்பது ஒரு கிராமிய கலை ஆகும். தெய்வ வேடம் பூண்டு ஆடுதலே தெய்யம். இது ஒரு நாட்டுப்புற கலையாக இருந்தாலும் தெய்வ வேடமிட்டு ஆடும் அந்த நபர் அதனுடைய ஒரு பகுதியாக அந்த நடனத்தை பார்க்கும் அனைவருக்கும் அவர் ஆசி வழங்குவதாக இந்த கலை இன்றும் கேரளத்தில் நிகழ்த்தப்படுகிறது. வடமலபார் பகுதியிலே காளியினுடைய கதை பாடல், கன்னியார்களி, தோற்றம் பாட்டு, பழங்குடியினின் பாடல்கள், தெய்யம், கோயிலன் கூத்து இவை எல்லாமே சிலப்பதிகாரத்தோடு தொடர்புற்று இருப்பதை நம்மால் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். பெருமலை என்பது இன்று பழங்குடிகள் வாழும் இடமான மறையூர் பகுதியில் காணப்படும் காந்தலூர் என்ற இடத்தில் முதுவான்கள் வாழ்கிற ஒரு இடம்தான் இந்த பெருமலை. இங்கு முதுவான் பழங்குடியினர் வாழ்கின்றனர். வஞ்சிகாண்டம் பெருமலையில் கண்ணகி வழிபாடு நடத்தப்பட்டதாக சில இளங்கோடிகள் குறிப்பிடுகிறார். ஆனால் இந்த முதுவான் பழங்குடியினர் இங்கு வழங்கப்படும் தெய்வத்தை மலையாள பகவதி அம்மன் வழிபாடு என்று வழிபடுகிறார்கள். ஒரு முக்கியமான கருத்து, அவர்கள் பாடுகிற பாடல் அனைத்துமே சிலப்பதிகார அடிகளை பாடல் வடிகள் பாடி அவர்கள் அங்குள்ள அந்த பகவதியை வழிபடுகிறார்கள். ஆகவே கேரளத்தில் வழங்கப்படும் பகவதி அம்மன், ஆற்றுக்கால் பகவதி அம்மன், கொடுங்கலூர் பகவதி அம்மன், பாலக்காட்டு பகவதி அம்மன், இப்பகவதி அனைத்துமே கண்ணகி என்பதை நம்மால் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். சிலம்பில் மலைநாட்டு வழக்குகள் ஏராளமாக பயின்று வருகின்றன. புதைத்தல், பனிமொழி, பணித்து போன்ற சொற்களை உரையாசிரியர்கள் தெளிவாக குறிப்பிட்டு சென்றிருக்கிறார்கள். இன்று இச்சொற்கள் எல்லாம் தமிழகத்தில் வழங்கப்படுவதில்லை, கேரளத்தில் தான் வழங்கப்படுகின்றன. பீடிகை தெரு, பெயர் சொற்கள், கைதை வேலி, கைதை முக்கு என்றெல்லாம் என்று சொல்லுகிறார்கள். காலை சூழ்ந்த வேலி அல்லது கடல், வேலி காணல் என்று அதை நாம் பொருள் கொள்ளலாம். தோழி, அங்காடி வீதி, கவலை, கவலை என்பது முடுக்கு என்ற பொருளிலே வழங்கப்படுகிற கவலை. இதெல்லாம் கேரளத்தில் இன்று சர்வசாதாரணமாக அன்றாடம் வழங்கப்படுகிற சொற்கள். மதிர்புறத்து, பரம்பு, பரம்பு என்பது தோட்டம் என்ற பொருளிலே வரும். இது சிலப்பதிகாரத்திலே வருகிற இந்த சொற்கள் எல்லாம் இன்றும் கேரளத்தில் வழங்கப்படுகின்றன. ஆட்பெயர், உறவு பெயர்களை இன்று சிலப்பதிகாரத்தில் வரும் சொற்கள் கேரளத்திலே வழங்கப்படுகின்றன. அளவர் பென்றீர் என்று பயன்படுத்தி, அளவர் பென்றி, அதாவது அளவலாதி என்று சொல்லுகிறார்கள். சீர்கெட்ட பெண்கள் என்ற பொருளிலே வரும் அளவலாதி, அளவர் பென்றீர் என்று சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. நாத்தூன், நங்கை என்ற ஒரு சொல் சிலப்பதிகாரத்திலே வருகிற சொல் நாத்தூன். நாத்தூன் என்று இன்று கேரளத்தில் மட்டுமே வழங்குகிறார்கள். நாம் தமிழகத்திலே அதை நாத்தனார் என்று சொல்லுகிறோம். அது பரவூர், கூத்தை சாக்கையன், தெய்யம் இதெல்லாம் சிலப்பதிகாரத்திலே வருகிற சொற்கள். குடங்கை, உள்ளங்கை, திருமேனி, திருமேனி என்பது மன்னன். சிலப்பதிகாரத்திலே சுட்டப்படுகிற ஒரு சொல். 25வது பாடலிலே 191வது அடியிலே வருகிற திருமேனி என்கிற சொல் ஆகு பெயராய் அரசன் மற்றும் மறையோர் போன்றவர்களை மலையாளத்தில் குறிக்கும் சொல்லாக இன்று வழங்குகிறது. அதுபோன்று உணவுப் பொருள், களம், அளவு பெயர்கள் போன்றவையெல்லாம் இன்று சிலப்பதிகாரம் சுற்றுகிற பெயர்கள் எல்லாம் கேரளத்தில் மட்டுமே வழங்கப்படுகின்றன. மோதகம், ஒரு மோதகம் கொண்டு வா. மோதகம் என்பது தின்பண்டம். அதாவது தமிழ்நாட்டிலே நாம் சுசியம் என்று சொல்லுவோம். பாசிப்பயிரினால் உண்டாக்கப்படும் ஒரு பலகாரம் அது. அதை மோதகம் என்று கேரளத்திலே வழங்குகிறார்கள். புழுக்கள், காயம், பறைக்கற்பராயர், அடிசிலாங்குதற்கு அமைந்த நற்கலங்கள், களம், அதாவது இந்த சொற்கள் எல்லாம் கேரளத்திலே வழங்கப்படும் சொற்களாகும். செடி கொடிகளும் பூச்சிகளின் பெயர்கள் கேரளத்தில் தான் வழங்குகின்றன. கைதை வேலி என்பது தாழை என்றும், நிமிரு என்பது எறும்பினுடைய வகை என்றும், முண்டகம் என்பது கழிமுள்ளி அல்லது முச்செடியின் வகை என்றும் நாம் வழங்குவதை பார்க்கிறோம். பெயர் சொற்கள் மட்டுமல்ல, இணை சொற்களும் கேரளத்தில் ஏராளமாக இன்றும் வழக்கத்தில் உள்ளன. கைத்தாய், விழிக்கும், கட்டுண் வாழ்க்கை, அவன் கட்டுண்டு போய் என்று கேரளத்திலே சொல்லுகிறார்கள். மலையாளத்திலே கட்டுண்டு போய் என்ற சொல் திருடி தின்னும் வாழ்க்கை என்ற பொருளிலே மலையாளத்திலே வழங்குகிறது. அது கட்டுண் வாழ்க்கை என்று சிலப்பதிகாரத்திலே வழங்குகிறது. போந்து, அது சென்ற வந்த மலையாள இது வழக்கு, இட்டு, இதெல்லாம் கேரளத்திலே வழங்கப்படும் சொல்லாட்சிகள் ஆகும்.
இந்த கேரள கலைகளையும் கேரள பண்பாட்டையும் பாதுகாப்பதற்காக கேரள கலாமண்டலமும் கேரள நாடன் கலை அகாடமியும் கேரள அரசால் நிறுவப்பட்டுள்ளன. இவை கேரள கலைகளை பாதுகாப்பதோடு அவற்றை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்கும் நிதியுதவி போன்றவற்றையும் அளித்து கேரள கலைகளையும் கேரள பண்பாட்டையும் பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஒரு நாட்டின் பண்பாட்டை வெளிப்படுத்துகிற கலைகளை பாதுகாக்க வேண்டியது அந்த நாட்டின் கடமையாகும். ஆகவே 2000 ஆண்டு நம்முடைய திராவிட பண்பாட்டை பாதுகாப்பது இப்போது நமது ஒவ்வொருவருடைய கடமையாகும். ஆகவே நமது பண்பாட்டை நாம் பாதுகாப்போம். 2000 ஆண்டு நம்முடைய கலைகளை நாம் ஆராய்ச்சி செய்து அதை நாம் ஆவணப்படுத்துவோம் என்று கூறி எனது உரையை இவ்வளவு நேரம் பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயிராய்வுத்துறை மாணவர்கள் மற்றும் வேல் அறக்கட்டளை இணைந்து வழங்கிய இணையவழி உரையரங்கில் மலையாள கலைகளும் பண்பாடும் என்னும் தலைப்பில் சிறந்த கருத்துக்களை வழங்கிய பேராசிரியர் ப. ஜெயகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயிராய்வுத்துறை மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் சார்பிலும் வேல் அறக்கட்டளை சார்பிலும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் பல தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா அப்புறம் எங்க யோசிக்கிறீங்க? எங்க யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு போங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்த்தி ஆரோக்கியசாமி. நன்றி, வணக்கம்.